Hello students, good morning. Today let us continue with our last class topic students, that is collision. Okay, here let's see about only one type of collision will be discussed, that is elastic collision, particularly elastic collision in one dimension case. Okay, this question is important 5 mark question for our board examination students. So listen and watch carefully students and make note of it students. Now start our class. Students, see the today topic, that is elastic collision in one dimension. Yes, elastic collision in one dimension. Now what is the meaning of one dimension? What is the meaning? It's like a straight line. One dimension means straight line, like a x-axis, y-axis, z something. Yes, that is called one dimension. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு கொலிஷன் நடந்தால் அங்கே என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஓகே, ஹியர் இந்த கேசஸ் நம்ம படிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, 2 எலாஸ்டிக் பாடிஸ் எடுத்துக்கிறோம். கன்சிடர் ஏ 2 எலாஸ்டிக் பாடிஸ் of mass m1 and m2. yes, 2 elastic bodies எடுத்துக்கிறோம், அதோடைய mass வந்து m1 and m2. இது எப்படி மூவ் ஆகுதுங்க? இந்த 2 elastic bodies that is moving in a straight line. yes, moving in a straight line. அப்போ 2 elastic bodies, that means what is mean by elastic body? Like a rubber, spring, okay, rubber band or spring, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பால், ரப்பர் பால்ஸ், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, லைக் தட்ஸ் கால்ட் எலாஸ்டிக் பாடிஸ். ஓகே, அது ரெண்டுமே என்ன ஆகிட்டு இருக்குங்க, இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிற பாருங்கள். கன்சிடர் ஏ 2 எலாஸ்டிக் பாடிஸ் ஆஃப் மாஸ் m1 and m2 மூவிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். That straight line is along positive x direction. Positive x direction move ஆகுது. எங்க? on a frictionless horizontal surface, this one. Okay, so அப்போ m1 and m2, the two bodies are elastic nature. Okay, elastic nature. Placed on a or move in a positive x axis. Positive x axis means this direction. Positive x axis, இது negative x axis. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகுது. வேர்? ஆன் ஏ ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஓகே, ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் மூவ் ஆகுது. ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ சார் இங்கே u1, u2 அண்ட் v1, v2 வாட் இஸ் தட்? அதை டேப்லர் காலமாக இங்கே மென்ஷன் பண்ணுறான். என்னென்னு சொல்கிறான் பாருங்கள். த கிவன் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபஸ்ட் பாடி, எலாஸ்டிக் பாடியுடைய ஃபஸ்ட் பாடியுடைய மாஸ் m1. தட் இனிஷியல் வெலாசிட்டி, தட் இஸ் u1. நார்மலி எப்பயுமே நம்ம இனிஷியல் வெலாசிட்டியோட ஜென்ரல் சிம்பிள் v. விங்கிறது வெலாசிட்டி. அட் த சேம் டைம் இனிஷியல் வெலாசிட்டி வில் பி ரைட் அஸ் u. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி u1, செகண்ட் ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி u2, செகண்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் m2. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் m1, செகண்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் m2, ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய இனிஷியல் வெலாசிட்டி u1, செகண்ட் ஆப்ஜெக்டுடையது u2. ஓகே, ஸோ இப்போ இந்த u1, u2 இதெல்லாம் எப்போ சார் அப்படின்னா, ஒன்லி பிஃபோர் கொலிஷனுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் பாடியுடைய வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் மூவிங் வித் சம் வெலாசிட்டி, தட் இஸ் u, அந்த யூங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இங்கே என்ன ஆகுது? அடுத்து இருக்கக்கூடிய பார்க்குறோம், ஆஃப்டர் கொலிஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். தட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி என்ன? m1 வில் பி சேம் அண்ட் m2 வில் பி சேம், பட் வெலாசிட்டி வில் பி டிஃபர், v1 அண்ட் v2. ஓகே, ஸோ பிஃபோர் கொலிஷன் what is the velocities u1 and u2. After collision what is the velocity, that is v1 and v2. ஓகே, ஸோ both are having collide, ஒன்னோட ஒன்று கொலிஷன் நடக்குது. இப்போ ஒரு சின்ன அஷ்யூம் பண்ணோம்னா தான் இங்கே நம்ம கண்டினியூ பண்ண முடியும், இந்த ப்ராப்ளமாக கண்டினியூ பண்ண முடியும். தட் இஸ் த மாஸ் m1 மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் த மாஸ் m2. m1 மூவ் ஃபாஸ்டர் தென் த m2. அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, இந்த mங்கிற ஆப்ஜெக்ட்
M1ங்கிற இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது கம்பேர் டு M2. M2ஓட கம்பேர் பண்ணும் பொழுது இதோட மூவ் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. தட் மீன்ஸ் த வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் வேல்யூ. See the point, that is U1 greater than U2. Okay, able to understand? Yes. Once again திருப்பி நம்ம பார்க்குறோம். 2 எலாஸ்டிக் பாடிஸ் எடுத்துக்கிறோம். M1 M2னு மாஸ் இருக்குது. அது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. பர்டிகுலராக அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்க. இனிஷியலாக அதோட வெலாசிட்டி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு U1, செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு U2. இந்த U1 U2லாம் எங்கே அப்படின்னா பிஃபோர் கொலிஷன். ஓகே, ஆஃப்டர் கொலிஷன் அதோட வெலாசிட்டி வில் பி சேஞ்ச், தட் இஸ் V1 அண்ட் V2ன்னு மாறுது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன அசம்ஷன் பண்ண சொல்கிறாங்க. என்னது, M1ங்கிறது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது M2 விட. அப்படின்னா என்ன மீனிங்னா, த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் M1 இட் இஸ் கிரேட்டர் தென் த U2. U2 மீன்ஸ் மாஸ் M2. M2ங்கிற ஆப்ஜெக்டோட M1ஓட ஆப்ஜெக்டுடைய இனிஷியல் வெலாசிட்டி கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். You know one, in our last class we can discuss collision அப்படின்னு சொன்னாவே already you know one, that is the total linear momentum is conserved. Total linear momentum conserved. Yes, total linear momentum is conserved. Collisions are classified in two types. One is the elastic and inelastic collision. Yes, நம்ம பார்த்துட்டோம் elastic and inelastic collision. In case of elastic collision, not only linear momentum is conserved and also kinetic energies of the two bodies also conserved. Yes, kinetic energy of the two bodies also conserved. ஸோ இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணுறோம். அப்போ இந்த 2 ஆப்ஜெக்டுடைய லீனியர் மூமெண்டம் என்ன அண்டு வெலாசிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, see the next one. See here, that is momentum of mass M1. அப்போ இந்த டயக்ராம் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய இந்த M1ங்கிற இந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் என்ன, வாட் இஸ் த M1ங்கிற மாஸுடைய மொமெண்டம், வாட் இஸ் த மொமெண்டம் அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம். எப்போ சார் அப்படின்னா பிஃபோர் கொலிஷனில் மொமெண்டம் என்ன, எதோடையது M1 மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டுடைய எலாஸ்டிக் பாடியுடைய மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா யூ நோ ஒன், வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் மொமெண்டம், தட் இஸ் P is equal to M into V. எஸ், அப்போ பிஃபோர் கொலிஷன் வி டேக் வெலாசிட்டி லைக் ஏ யூன்னு எடுத்துருக்கோங்களா. அப்போ U1 ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னால M1 U1. அப்போ இனிஷியல் P(I1) is equal to M1 U1. Able to understand students? P(I1) is equal to M1 U1. இது எங்கே சார் அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் மாஸ் M1க்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மொமெண்டம் ஆஃப் மாஸ் M2க்கு பார்த்தோம்னா சேம் ஃபார்முலா, தட் இஸ் த P is equal to M into V. Here the second elastic body, mass of the second body is M2 and the initial velocity is U2. Okay, this is the before collisionக்கு முன்னாடி. Okay, so what is the momentum of second object is P(I2) is equal to M2 U2. சார் இங்கே நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா மொமெண்டமும் கைனட்டிக் எனர்ஜியும் என்னென்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இதிலே சொன்னேன் நான். அப்போ எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். எஸ், ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மொமெண்டம் என்னன்னு பார்த்துட்ருக்குறோம். பிஃபோர் கொலிஷன் வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட், தட் இஸ் P1 and P2. The total linear momentum before collision, what is that? Just you added the two cases P1 and P2. Yes, okay, we get this one. Pi is equal to M1 U1 plus M2 U2. Okay, this case only for before collision. See that after collision, that is final momentum for first object, that is M1 V1. Why sir V1? We take V1. This is the final velocity. Mass will be not changed, but velocity will be changed. That is V1. Okay. At the same time, second object க்கு என்ன momentum நம்ம பார்த்தோம்னா M2 V2. Here also we calculate total momentum after collision. அப்போ total momentum after collision என்னங்கிறத இங்கே பார்க்குறோம். அப்போ final momentum that is equal to Pf1 plus Pf2. Pf1 plus Pf2, just you added the two cases M1 V1 plus M2 V2.
In collision, you know the law of conservation of linear momentum. What is that? The total momentum before collision. That will be equal to total momentum after collision. Total momentum before collision or total momentum after collision same இருக்கணும். That is called law of conservation of linear momentum. Okay. So law of conservation of linear momentum means the total momentum before and after collision will be same, ஈக்குவலாக இருக்கணும். அதை நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடலாம். ஓகே, இந்த கேஸில் அப்படி இருக்கான்னு நம்ம பாருங்கள். அப்போ what is m1 u1? that is the momentum for mass m1 at before collision. before collisionல இருக்கக்கூடிய அந்த momentum தான் m1 u1. at the same time this one is that mass m2. m2ங்கிற ஆப்ஜெக்ட் உடைய momentum. it will be equal to after collision. இந்த momentum, total momentum of after collision. this is the total momentum of before collision. Okay, this is the total momentum of before collision. this is the total momentum of after collision. just இது ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். that is this equation number 4.46, that is m1 u1 plus m2 u2 that's equal to m1 v1 plus m2 v2. yes, just ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். அப்போ m1 டேம் ஒரு பக்கமாகவும் m2 டேமும் ஒரே சைடாகவும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் m1 v1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும். அப்போ m1 u1 ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறும் m1 v1 that's equal to at the same time இது இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ m2 v2 minus m2 u2. yes, it's a correct one. yes, இப்போ காமனாக இங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம், போத் இந்த பக்கம் இந்த பக்கமும் ஃபஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் m1 வெளியே எடுத்துருங்க. அப்போ u1 மைனஸ் v1. எஸ், அட் த சேம் டைம் இந்த சைடு m2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா v2 மைனஸ் u2. this equation is the equation number 4.47 in our textbook. okay, just check your equation number 4.47. yes, இதை சிம்பிளிஃபை பண்ணுறத நம்ம இங்கே போட்டு காட்டணும். வந்துருக்குங்களா? ஸோ அதான் இங்கே இருக்குது. ஓகே, m1 u1 மைனஸ் m1 into u1 minus v1 is equal to m2 into v2 minus u2. okay, so this is the linear momentum for one dimensional elastic collisionல linear momentum ஓட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் எது சார் செக் பண்ணணும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி செக் பண்ணணும். ஏன்னா எலாஸ்டிக் கொலிஷனாகவே உங்களுக்கு தெரியும், கைனட்டிக் எனர்ஜி அண்ட் லீனியர் மூமெண்டம் ரெண்டு சேமாக இருக்கணும், கான்ஸ்டன்டாக. எலாஸ்டிக் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் டோட்டல் லீனியர் மூமெண்டம் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் மஸ்ட் ரிமைன் த சேம், கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ what is the expression for kinetic energy? that is ke is equal to half mv square. half mv square is the general expression for kinetic energy. இப்போ இதில் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோர் கொலிஷன் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி என்ன, ஆஃப்டர் கொலிஷன் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி என்ன, ரெண்டையும் செக் பண்ணுறோம். இந்த ரெண்டு நம்ம பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டு ஈக்குவலாக இருக்காங்கிறத பார்க்கணும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வாட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆர் கன்சர்வ்ட் அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஹியர் mass will be same. For example, kinetic energy of mass m1 in case of before collision we write KEI1. okay, kinetic energy of initial when before collision it will be equal to half m1. what is here v represented u1 because it is a initial velocity for before collision. அப்போ u1 square. இப்போ இதே மாஸ் m2க்கு பார்க்கும்பொழுது என்ன, m2 u2 ஸ்கொயர், half m2 u2 ஸ்கொயர். இப்போ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி என்ன பிஃபோர் கொலிஷன், what is the total kinetic energy? அப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும். m1 உடைய கைனட்டிக் எனர்ஜி என்ன, m2 உடைய கைனட்டிக் எனர்ஜி என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், we get 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 u2 ஸ்கொயர். எஸ், காமனாக ஆஃபை வெளியே எடுத்துடலாம், 1/2 வெளியே எடுத்துடணும். அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்த மாதிரியே தான் ஆஃப்டர் கொலிஷனுக்கு பார்க்குறோம். ஹியர் ஒன்லி ஒன் சேஞ்சஸ், வாட் இஸ் த வெலாசிட்டி வில் பி சேஞ்சஸ்.
இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஃபைனல் வெலாசிட்டிக்கு ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். அப்போ ஃபைனல் வெலாசிட்டியோட சிம்பிள் v. ஓகே, ஸோ வியை மட்டும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ v1 ஸ்கொயருங்கிறது என்ன, ஆஃப்டர் கொலிஷனுடைய ஃபஸ்ட் பாடியுடைய கைனெட்டிக் எனர்ஜி, அதே மாதிரி செகண்ட் பாடியுடைய கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ இந்த ரெண்டு கேஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், காமனாக ஹாஃபை வெளியே எடுத்துட்டோம்னா m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 v2 ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்துடும் நமக்கு. கண்டிஷன் என்ன சார் சொன்னாங்க, ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் total energy will be conserved or total kinetic energy also conserved. அப்போ total kinetic energy also conserved means before collision and after collision both kinetic energies are conserved. அதான் இங்கே சொல்லுவாங்க total kinetic energy before collision, that is KI1. It will be equal to total kinetic energy after collision, that is KEF. ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லணும். கன்சர்வ் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் இங்கே, அப்படி கைனெட்டிக் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் என்ன, தட் இஸ் ஹியர் யூஸிங் திஸ் ஃபார்முலா ஆர் யூஸிங் திஸ் ஒன் 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 u2 ஸ்கொயர். இதை எடுத்து அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 4.48. So this is the total kinetic energy for before collision. இதை தான் நம்ம என்ன பண்ணோம், மாடிஃபை பண்ணி இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகே, at the same time what is this one, total kinetic energy for after the collision. இதையும் நம்ம மாடிஃபை பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி அரேஞ்ச் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் இந்த ஈக்குவேஷன். இட்ஸ் லைக் ஈக்குவேஷன் நம்பர் 4.49. இது மிஸ்ஸிங்கு இங்கே போட்டால் 4.49 நம்ம வேணால் மாற்றிக்கலாம். இது எப்படி வருதுங்கிறத நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 4.48, ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 4.48, what is that is 1/2 m1 u1 square plus m2 u2 square. This is the total kinetic energy for before collision. This is 1/2 m2 v1 square plus m1 v1 square plus m2 v2 square. Yes, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே இந்த ஹாஃப் கேன்சல் பண்ணுங்க. இப்போ ரிமைனிங் டைம் என்ன இருக்குங்க, m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 u2 ஸ்கொயர் equal to m1 v1 square plus m2 v2 square. Yes, இப்போ என்ன பண்ணுறேன், m1 எல்லாம் ஒரே சைடும் m2 ஒரே சைடாகவும் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே பாசிட்டிவ் சைடில் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறும் சார். அப்போ m1 v1 ஸ்கொயர். எஸ், அட் த சேம் டைம் இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ இங்கிட்ட இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு கொண்டு போகிறேன், மைனஸில் வரும். அப்போ m2 v2 ஸ்கொயர் மைனஸ் m2 u2 ஸ்கொயர். ஓகே, u2 ஸ்கொயர் காமனாக இந்த எக்ஸ்பிரஷன் இந்த m1 வெளியே எடுத்துருங்க. அப்போ u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர். இந்த சைடு காமனாக m2 வெளியில் எடுத்துட்டோம்னா v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர். ஜஸ்ட் செக் பண்ணுங்கள் பாருங்கள், பிளேஸ் மாறி வருது. ஓகே, இந்த இடத்துல u1 v1 வரும், இங்கே v2 u2ன்னு வரும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம புக்கில் சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் திஸ் ஒன். ஓகே, m1 u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா, யூஸிங் திஸ் ஃபார்முலா, அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டு. what is a square minus b square formula? அப்போ இது அப்படி கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே யூஸிங் a square minus b square formula, that is a plus b into a minus b. எஸ், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், a plus b minus a minus b. எங்கே சார், இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். this is a, this is b. இந்த கேஸ்க்கு this is a, this is b. ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணும் பொழுது அப்போ m1 into u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர்
it will be just rearrange. அப்போ u1ங்கிறது என்ன ஏனா, அப்போ u1 plus v1 into u1 minus v1. ஓகே, ஸோ இது இப்படி எழுதலாம் இந்த கேஸுக்கு சார். அப்போ m2 into v2 square minus u2 square. அப்போ m2 into v2 plus u2 into v2 minus u2. எஸ், சரி இந்த மாதிரி எழுதிடலாம். அப்போ இந்த m1 u1க்காக இருக்கக்கூடிய இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ m2 இந்த டேர்மை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா we get what is that m1 into u1 plus v1 into u1 minus v1, that's equal to m2 into v2 plus u2 into v2 minus u2. Yes, this is the equation number 4.49. okay, so இது தான் இங்கே ஒன்று. ஸோ அதை தான் நம்ம இங்கே டெரைவ் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த யூஸிங் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிற இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி m1 u ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணியிருக்கோம். எப்படி சார் மாடிஃபை பண்ணியிருக்கோம்? லைக் திஸ் ஒன், இது மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை, இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4.49 4.47 டிவைட் பண்ண சொல்லுவாங்க. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 4.47. அப்போ டிவைடிங் equation number 4.49 divided by 4.47. So we get m1 into u1 plus v1 into u1 minus v1 divided by left hand side of equation number 4.47 is this one. So அப்படி டிவைட் பண்ணுங்க. அப்போ m1 into u1 minus v1 இது left hand side. In case of right hand side, this is the right hand side of equation number 4.49. That is m2 v2 plus u2 into v2 minus u2 divided by right hand side of equation number 4.47, that is m2 into v2 minus u2. v2 minus u2. m2 into v2 minus u2. கேன்சல் பண்ணக்கூடிய டேர்ம்ஸை கேன்சல் பண்ணுங்கள். தட் இஸ் m1 கேன்சல், u1 v1 கேன்சல், u1 minus v1 in left hand side கேன்சல் பண்ணலாம். அட் த சேம் டைம் ரைட் ஹேண்ட் சைடு m2 கேன்சல் அண்ட் v2 minus u2 in denominator term கேன்சல் ஆகும், மேலே இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் தட் இஸ் u1 plus v1 that's equal to v2 minus u2, v2 plus u2. சார் இது ஏன் சார் பண்ணுறோம், அந்த டிவிஷன் ஏன் சார் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் மாடிஃபிகேஷன். நம்ம இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். u1 plus v1 that's equal to v2 plus u2. அதான் சார் நமக்கு எங்கே வரும் சார், இந்த டிவைடிங் ஈக்குவேஷன் நம்பர் 4.49 by 4.47 உடைய ரிசல்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ u1 plus v1 equal to v2 plus u2. இது ஒரே டேர்மை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் டைமை தான் இங்கே கொடுத்துருக்கான். தட் இஸ் u1 எல்லாம் ஒரே சைடும் v1 எல்லாம் ஒரே சைடு எடுத்துக்கிறோம். அப்போ u1 minus u2 that's equal to v2 minus v1. இந்த ஈக்குவேஷனை இப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபிகேஷன் டைம் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். இது என்ன பண்ணலாம், எகெயின் இந்த ஈக்குவேஷனை இந்த இடத்துல மாற்றுறோம். அப்போ u1 minus u2 that's equal to minus of v1 minus of v2. ஜஸ்ட் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அல்லது ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த ஈக்குவேஷனை மாற்றுறோம். அதுதான் இந்த இது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து in elastic collision, elastic head-on collision, head-on போய் ஒன்னோட ஒன்று மோதுறது, the relative speed of the two elastic body after collision has the same magnitude. It's an important point.
பிஃபோர் கொலிஷன் என்ன மேக்னிடியூட்ஸ் வெலாசிட்டியோடைய மேக்னிடியூட் என்னவோ இருந்ததோ அதே தான் ஆஃப்டர் கொலிஷனும் இருக்கும். பட் டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ u1 minus u2 already you know one both two velocities are initial before collision and v1 minus v2ங்கிறது என்ன after collision. magnitude velocityங்கிறது உங்களுக்கு தெரியும், that is vector quantity. vector quantityல இனிஷியலாக வெக்டார் குவான்டிட்டி மீன்ஸ் மேக்னிடியூட் இருக்கும் as well as டைரெக்ஷன் இருக்கும். அப்போ இதனுடைய மேக்னிடியூட் என்னவோ அதே தான் இங்கேயும் இருக்கும். பட் டைரெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஆஃப்டர் கொலிஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த இது ட்ராவல் பண்ணும். இந்த ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னாலும் கொலிஷனில் மாஸ் வில் பி இண்டிபெண்ட். ஃபர்தர் நோட் தட் த ரிசல்ட் இஸ் மாஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ v1 என்ன v2 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். v1 அண்டு v2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறான். ஓகே. see that just rearranging this equation. எது சார் above equation u1 minus u2 equal to minus of v1 minus v2. அதுலேருந்து இப்போ v1 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ என்ன வரும், see the equation, we take this equation, that is u1 minus u2, that's equal to v2 minus v1. just this equation, I take this equation. So what is the value of v2? in the case la v2 oda value என்ன சார், அப்போ v2 is equal to minus v1 இங்கிட்ட இருந்தால் plus v1 வரும். இப்போ u1 minus u2 plus v1. yes, just check it. இது கொடுத்துருக்காங்க பாருங்க, v2 value, v2 is equal to u1 minus u2 plus v1. அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகே. சரி, இப்போ இதில் v1 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இது இங்கிட்டு கொண்டு போயிட்டு இது இங்கிட்டு கொண்டு வரணும். அப்போ v1 is equal to, we rearrange this above equation, that is v2 plus u2 minus u1 in the equation. Okay, so this is the velocity of m2 object, m2 mass இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் உடைய ஃபைனல் வெலாசிட்டி. இது ஃபைனல் வெலாசிட்டி ஃபார் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m1. ஓகே. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஃபைனல் வெலாசிட்டியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க. எதை சார் யூஸ் பண்ணி அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த v1 வேல்யூவையும் v2 வேல்யூவும் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சார் அப்படின்னா, யூஸிங் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4.52. what is the equation number 4.52? எங்கே இருக்குங்க, இது 4.51. இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இது எங்கே சார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 4.47 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4.47 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4.47 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது we get v1 வேல்யூ this one. v1 வேல்யூ வரும். சார் இந்த ஈக்குவேஷன் எங்கே சார் இருக்குது, 4.47, ஈக்குவேஷன் நம்பர் 4.47. see that this is the equation number 4.47. m1 minus u1 equal to m2 v2 minus u2. அதில் என்ன பண்ணுறாங்க சார், இங்கே இந்த v2 உடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், this is the value of v2, this is this equation. ஜஸ்ட் நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம், வருதானே பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4.47, m1 once again m1 into u1 minus v1 equal to m2 v2 minus u2. this is the equation number 4.47. இப்போ இந்த v2ங்கிற பிளேஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ, what is that value, u1 minus u2 plus v1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா m1 into u1 minus v1 that's equal to m2 into
u1 minus u2 plus v1 minus u2. சார் இந்த வேல்யூ எங்கே சார் இருந்து வருது அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. Substituting v2 value in this equation. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஃபர்தர் என்ன செய்யலாம் சார்? சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? இங்கே மைனஸ் u2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் u2 இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் u1 ப்ளஸ் v1 மைனஸ் ஆஃப் 2u2. எஸ், இட்ஸ் a கரெக்ட். இங்கே ஒரு மைனஸ் u2, இங்கே ஒரு மைனஸ் u2, ரெண்டை ஆட் பண்ணுங்கள், மைனஸ் u2 வரும். ஓகே, இப்போ என்ன செய்யலாம்? m1ஐயும் m2வையும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். போத் சைட்ஸ் m1 u1 மைனஸ் v1. அப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா m1 u1 மைனஸ் m1 v1 that's equal to m2 u2 plus m2 v1 minus 2m2 u2. Okay, just check your textbook. Again we rearranging. என்ன rearranging பண்ணலாம்? u termல ஒரு சைடாகவும் v termல ஒரு சைடாகவும் rearrange பண்ணிக்கலாம், left hand and right hand சைடில். அப்போ இங்கே u1 இருக்குது, இங்கே u2 இருக்குது, இங்கே u2 இருக்குது. ஸோ இது எல்லாமே left hand சைடு கொண்டு வாங்க. அப்போ m1 u1 மைனஸ் m2 u2 ப்ளஸ் மைனஸ் இங்கிட்ட வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 2m2 u2. ஓகே, it will be equal to m2 v1 இங்கிட்ட வந்தால் ப்ளஸ் m1 v1. ஓகே, எகெயின் இப்போ என்ன செய்யலாம் சார்? இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்மால் மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை இங்கே மாடிஃபை பண்ணி என்ன பண்ணலாம்? இதுலேயும் பாருங்கள், ஒன்ஸ் அகெயின் சாரி, திஸ் இஸ் த m2 u1, நாட் இங்கே u2ன்னு போட்டேன், m2 u1. ஓகே, ஸோ அப்போ m2 u1 இங்கிட்ட வரும்பொழுது ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இங்கே இருப்பாங்க, u1 தானே இருக்குங்க, அப்போ u1. ஸோ அப்போ இங்கே எடுத்துடுறோம் m2 u1. காமனாக என்ன பண்ணலாம்? u1 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா m1 மைனஸ் m2 ப்ளஸ் 2m2 u2. ஓகே, it will be also equal to m1 plus m2 into v1. இங்கே v1 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, இங்கே v1 காமனாக வெளியே எடுத்துகிறோம். சார் நம்ம இங்கே என்ன சார் கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் v1 வேல்யூ. v1 வேல்யூ தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த m1 ப்ளஸ் m2 இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணிடலாங்களா? அப்போ என்ன வரும்? v1 that's equal to u1 into m1 minus m2 plus 2m2 u2 divided by m1 plus m2. ஓகே, ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்க? எப்படி சார் அப்படின்னா m1 மைனஸ் m2 பை m1 ப்ளஸ் m2 இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்க, ப்ளஸ் 2m2 u2 பை m1 ப்ளஸ் m2 இந்த மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறான்? m1 மைனஸ் m2 that's it by m1 plus m2 into u1 plus 2m2 by m1 plus m2 into u2. இதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கூடிய v1 வேல்யூ. ஸோ அந்த v1 வேல்யூ நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம்? யூஸிங் திஸ் ஸ்டெப். ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் டு ஃபைண்ட் த v1 வேல்யூ. இப்போ இந்த v1 வேல்யூ நம்ம எங்கே சார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்தரிங் சப்ஸ்டியூட்டிங் த v1 வேல்யூ இன் சரி எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிமிலர்லி சப்ஸ்டியூட்டிங் equation number 4.51 this one 4.51 v1 value எடுத்துட்டு போய் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? equation number again 4.47 or 4.53 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு we get v2 value. v2 ஓட வேல்யூவை இதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 4.53 that is the equation number 4.53. This one is the equation number 4.53. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இந்த v1 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியும் v2 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ v1 வேல்யூவை இதை சப்ஸ்டியூட் பண்ணி v2 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அல்லது
ஒன்ஸ் அகெயின் நம்ம எங்கே சார் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 4.47ல் இந்த V2 உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கும். V2 உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் யூஸிங் திஸ் ஒன். ஓகே, இட்ஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க். ஜஸ்ட் யூ சால்வ் to find the velocity V2 in one-dimensional elastic collision. One-dimensional elastic collision உடைய final velocity for second object என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. இப்போ V1 நம்ம எப்படி ஃபைன் பண்ணமோ அதே மாதிரி V2. ஓகே, தட்ஸ் ஆல். இட்ஸ் ஈஸியஸ்ட் ஒன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டுடேஸ் கிளாஸ் only one questions will be discussed, that is elastic collision in one dimension case. 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணுறோம். ரெண்டுமே என்ன மாதிரி இருக்குங்க, எலாஸ்டிக் பாடிஸ் இருக்குது. அதோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி என்ன கண்டிஷனில் கிரேட்டராக இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய இதில் கிரேட்டராக இருக்குது. எலாஸ்டிக் கொலிஷனாகவே உங்களுக்கு தெரியும், லீனியர் மூமெண்டம் அண்டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆர் கன்சர்வ். அப்போ ரெண்டுமே கன்சர்வ்டுன்னு இருக்கும் பொழுது இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.